இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு விந்தணு குறைபாடுகள்ங்கிறது இருக்குது. இதனால நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கு. மோஸ்ட்லி உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமா தேவைப்படுறது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு எதுல இருந்து கிடைக்கும் அப்படின்னா பழங்கள்ல இருந்து தான் கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிற ஆண்களை பொறுத்த வரைக்கும் பழங்கள் எடுக்கிற பழக்கம் அப்படிங்கிறது யாருக்கிட்டையுமே இல்லாம போயிருச்சு. இதனால நிறைய ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா விந்தணு குறைபாடுகள்ங்கிறது இருக்கு. ஆக்சுவலா நம்ம ஸ்பெர்ம் உங்களுக்கு கவுண்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தேவை அப்படிங்கறத ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பழங்கள்ல தான் கிடைக்கும். முக்கியமா நான் சொல்லக்கூடிய ஒரு 7 பழங்கள் நீங்க எடுத்துக்கும் போது உங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி மொட்டிலிட்டி பாத்தீங்கன்னா அதிகமாகும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா தக்காளி. தக்காளியில லைகோபின் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டிஎன்ஏ சேதமடையாம பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதாவது இந்த தக்காளியை நீங்க தாராளமா ரெகுலரா எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது ராவா சாப்பிடக்கூடாது. இதை கண்டிப்பா நீங்க நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது பழங்கள் அப்படின்னா சிட்ரஸ் பழங்கள், அதாவது வைட்டமின் சி அதிகமா இருக்கக்கூடிய பழங்கள். எலுமிச்சம்பழம், தென் ஆரஞ்சஸ், தென் திராட்சை, இந்த மாதிரி பழங்கள் தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். இதுல உங்களுக்கு வைட்டமின் சி கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால ஸ்பெர்ம் கவுண்டிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முக்கியமா ஒரு நாளைக்கு ஒரு ஆரஞ்சு சாப்பிடுறதுனால உங்களுக்கு 160% வைட்டமின் சி கிடைக்குது. வைட்டமின் சி பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெர்ம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி கொள்ளாம அது சீராக நீந்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மூணாவது பாத்தீங்கன்னா மாதுளை பழம். மாதுளை நீங்க ரெகுலரா எடுக்கும் போது உங்களுக்கு 62% விந்தணு அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நாலாவது பாத்தீங்கன்னா பெரிஸ், பிளாக்பெரி, ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி பெரிஸ் தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். இதுல ஆந்தோசைனின் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு விந்தணு டிஎன்ஏ பாத்தீங்கன்னா சிதைக்காம ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முக்கியமா நீங்க இந்த பெரிஸ் தாராளமா ஜூஸ் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல கர்டு கூட தாராளமா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தென் ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா அவகேடா. அவகேடா பழத்தை பொறுத்த வரைக்கும் இதுல உங்களுக்கு வைட்டமின் இ கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. இது முக்கியமா டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டிமுலேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்டிங் கம்மியா இருக்குன்னா தாராளமா நீங்க அவகேடா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். சிக்ஸ்த் ஒன் பாத்தீங்கன்னா பனானா. அதாவது என்னால காஸ்ட்லி ஃபுட் எல்லாம் சாப்பிட முடியாது, எளிமையான பழம் சாப்பிடணும்னா தாராளமா நீங்க பனானா சாப்பிட்டுக்கலாம். இதுல உங்களுக்கு வைட்டமின் சி அண்ட் வைட்டமின் B6 இருக்கிறனால ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். செவன்த் ஒன் பாத்தீங்கன்னா கிவி ஃப்ரூட். அதாவது கிவி பழங்கள்ல உங்களுக்கு வைட்டமின் இ அண்ட் வைட்டமின் சி ரொம்பவே அதிகமா இருக்கு. முக்கியமா உங்களுக்கு ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி கம்மியா இருக்கு, மார்பாலஜிக்கல் சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க தாராளமா கிவி பழம் நீங்க ரெகுலரா எடுத்துக்கலாம். இந்த பழங்கள் எடுத்துக்கும் போது தயவு பண்ணி நீங்க முக்கியமா அவாய்ட் பண்ண வேண்டிய உணவுகள் அப்படின்னா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். முக்கியமா பாத்தீங்கன்னா ஸ்வீட் ரொம்ப அதிகமா கன்சியூம் பண்ண வேண்டாம். இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமான விஷயம், நீங்க பழங்கள் மட்டும் ஃபாலோ பண்ண பத்தாது, ரெகுலராகவே நீங்க உடற்பயிற்சியை நீங்க தினமும் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.